ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முருகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றது தான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிட்ருக்கேன். அதை இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன், அதனால் கொஞ்சம் எனக்கு பதட்டம், பயம் எல்லாமே இருந்துச்சு. பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பார்த்து செய்யணும், சாமி விஷயம் அப்படின்பாங்கள்ல, அப்படிதாங்க. ஃபஸ்ட்டு சாமியை க்ளீன் பண்ணிவிட்டு, என்கிட்ட குட்டி வேல் இருக்குது, அந்த வேலை வச்சு சாமி கும்பிட்டேன், முருகரை நினச்சி. அதில் பார்த்திங்கன்னா பாலாபிஷேகம் ஃபஸ்ட்டு பாலாபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு அந்த குங்குமம், சந்தனம், குங்குமம் அதெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு தீபம் காமிச்சு சாமி கும்பிட்டேங்க. எனக்கு இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்துச்சு. எப்படி சாமி கும்பிட்றதுனா தெரியாது. நான் செட்டிநாட்டு அம்மணி சேனல்னு ஒன்று இருக்குது, அது ஃபாலோ பண்ணேன். அப்புறம் மகிழினி அவங்களோட சேனலையும் ஃபாலோ பண்ணி அவங்க எப்படி சாமி கும்பிட்றாங்கன்னு பார்த்து எனக்கு ஆசையாக இருந்துச்சு, முருகரை கும்பிடணும் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு வேண்டுதல், கண்டிப்பாக நான் கும்பிட்டேன், எனக்கு அது நிறைவேறிச்சுங்க. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி மனசில் உண்மையாக நினச்சி, நமக்கு தெரியுதோ தெரியலையோ நல்லபடியாக சாமி கும்பிடணும். அவரை நினச்சி கும்பிட்டாலே நமக்கு நல்லதே நடக்கும். எல்லோரும் சொல்கிறது சரி செஞ்சு பார்ப்போமேன்னு செஞ்சு பார்த்தேங்க. அப்புறம் திருநூறு அபிஷேகம், விபூதி அபிஷேகம் சொல்லுவாங்க, அதை செஞ்சேன். அப்புறம் இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 3 அபிஷேகம் செஞ்சேங்க. அதுலேயும் பாருங்களேன், நான் தீபம் காமிச்சிட்டேன். பூ போடாமல், அர்ச்சனை பண்ணாமல் நம்ம தீபம் காமிச்சிட்டேன். கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு எனக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி செஞ்சு சாமி கும்பிட்றதுங்கிறது. எனக்கும் நிறைய நல்லா சாமி கும்பிடணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்குது. செய்வோங்க, படிப்படியாக செய்வோம். எடுத்தோடனே யாரும் உயர போக முடியாது தானே. சந்தன அபிஷேகம் செஞ்சேன். மனதுக்கு திருப்தியாக இருந்துச்சு, நிம்மதியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தேன் நான். எப்படி சொல்கிறது, இந்த நேர்லேயே போயிட்டு அந்த சாமியை பார்த்து சாமியை கும்பிட்ட அந்த ஒரு திருப்தி எனக்கு இந்த அபிஷேகம் பண்ணி முடித்த உடனே எனக்கு அது முழுசாக மனசு முழுக்க அந்த திருப்தி கிடச்சிதுங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மாவையெல்லாம் நான் நிறையா பேசியிருக்கேங்க. என்னம்மா ஒரு கல்லுக்கு வச்சு நட்டு கும்பிட்டா கூட வச்சா கூட அதை சாமின்னு நினச்சி கும்பிட்றீங்க, என்னம்மா அப்படி மூட நம்பிக்கையாக இருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன். இப்போ நானே இதெல்லாம் உண்மைன்னு நம்புகிறேன். நம்பிக்கை தான் எனக்கு அது உண்மையாகவே தெரிஞ்சிருச்சு. சாமியெல்லாம் இல்லாமலாம் இல்லைங்க, கடவுள் இல்லாமல் யாருமே இல்லை. கண்டிப்பாக கடவுள் இருக்கார். அது உணர்ந்தவங்களுக்கு கடவுள் இருக்காங்கன்றது உண்மை, உணராதவங்களுக்கு இல்லை. ஃபைனலாக சாமியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச 3 அபிஷேகம் செஞ்சுட்டு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு அதை எடுத்து வச்சு நல்லா தொடச்சிட்டு அவங்களுக்கு பூவு எல்லாமே வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட குட்டி ஃபோட்டோ இருந்துச்சுங்க, அதை வச்சு இதுதான் என்னோடய பூஜை ரூமு. ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், அதனால் நிறைய தூக்கிக்கிட்டு அங்கே இங்கேயும் திரிய முடியல. அப்படின்றதுனால சிம்பிளாக இவ்வளோதாங்க. எனக்கு பூஜை செட்டு வாங்கி நல்லா சாமி கும்பிடணுன்னு ஆசை இருக்குது. அது கண்டிப்பாக அது நிறைவேறும், செய்வோம். நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியாக சாமி கும்பிட்றது தானேங்க வேணும். அதனால் சாமி கும்பிட்டேன், மன நிறைவாக சாமி கும்பிட்டேங்க. வெத்தலை தீபம் ஏற்றினேன். வெத்தலை தீபம் ஏற்றினா அதில் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு முதல் வாரம் ஏற்றினேன். கண்டிப்பாக எனக்கு முருகர் கண் திறந்து பார்த்தாரு. நான் நினச்சது நடந்துச்சுங்க, நடந்துருச்சு, நிறைவேறிடுச்சு. 6 வெத்தலை தீபம் போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏற்றிட்டேன். கோலம்லாம் சர்க்கோணம் போட்டு
கோலம் போட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்கு எனக்கு வீடியோ சரியாக எடுக்க தெரியல, எடுக்கவும் இல்லை. இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், விளக்கேற்றிட்டேன், பூ கூட இப்போ தான் வைக்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே புரியல எனக்கு, பதட்டத்தில் என்ன செய்கிறோம் என்ன அப்படின்ட்டுலாம் தெரியல. குழந்தைங்கள விட்டு தான் வீடியோவே எடுக்க சொன்னேன். நல்லா இருக்கா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரியோ தப்போ எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லி கொடுங்க. பெரியவங்க நீங்கள் பார்ப்பீங்க, இல்லை உங்களுக்கு சின்னவங்களோ பெரியவங்களோ தெரிஞ்சதை எனக்கு சொல்லி கொடுங்க, நானும் ஃபாலோ பண்ணுறேன். எல்லோரும் நல்லா இருக்கணுங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், அதில் நாமளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தாங்க நான் எப்போதுமே கடவுள்கிட்ட வேண்டுவேன். எனக்கு கொடுத்த கடவுள் எல்லாருக்கும் நிறைய கொடுக்கட்டும். என்னங்க நான் சொல்கிறது. கடைசியாக தீபதூப ஆராதனை எல்லாம் காமிச்சு சாம்பிராணியெல்லாம் போட்டு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல். டிவி செல்ஃபில் தான் வச்சு சாமி கும்பிட்றேன், வேறு வழி இல்லை எனக்கு. நீங்கள் கும்பிட்டு பாருங்கள், நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்கிறேன்னு தயவு செஞ்சு கும்பிட்டு பாருங்கள். லைஃப் எப்போதுமே ஹாப்பியாக இருக்க, ஜாலியாக இருங்க, நிம்மதியாக இருங்க.